ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் நம் செம்மன் புனிதர் புனித அருளானந்தரிலும் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டுதோறும் உலக திருச்சபை முழுவதும் பிப்ரவரி 4ஆம் தேதி புனித அருளானந்தருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் அதனை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கிறார். அவர் மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி மரித்த ஓரியூர் திருத்தலத்திலும் அதனுடைய நினைவாக எழுப்பப்பட்டிருக்கிற பல்வேறு அருளானந்தர்களுடைய ஆலயத்திலும் நாம் அவருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். குறிப்பாக காளையார் கோவில் பங்கு அவருடைய வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு பங்கு. அவர் ஓரியூருக்கு தலை வெட்டப்படுவதற்காக கைதியாக அழைத்து செல்லப்பட்ட பொழுது இந்த காளையார் கோவிலிலே சிறை வைக்கப்பட்டு கட்டப்பட்டு ஒரு சில நாட்கள் அவர் இங்கே தங்கியிருந்து சென்றிருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது இந்த காளையார் கோவிலில் ஏறத்தாழ 330 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவிற்கு அடையாளமாக இருந்து சென்றிருக்கிறார் புனித அருளானந்தர். எனவே இந்த நாளிலே திரளாக குழுமியிருக்கக்கூடிய நமது அருட்பணியாளர்கள், இருவாழ் துறவியர்கள், அன்பு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் புனித அருளானந்தருடைய பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கிறிஸ்தவம் புனித தோமாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். புனித தோமாதான் முதல் நூற்றாண்டிலேயே கடல் பயணம் மேற்கொண்டு அன்றைய தமிழகத்தின் சேர நாடு அல்லது மலையாள பகுதியில் வந்து இறங்கி அங்கு திருச்சபைகளை நிறுவி அதற்கு பின்பாக இன்றைய சென்னை மாநகரில் உள்ள சின்னமலை, தோமையார் மலை ஆகிய இடங்களிலே நற்செய்தி பணியாற்றி தோமையார் மலையிலே மறை சாட்சியாக மரித்து சாந்தோமிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவை, நம் மீட்பரை நேரடியாக கண்டு கேட்டு அவரோடு உண்டு உணர்ந்து வாழ்ந்த ஒருவர், அவருடைய 12 திருத்தூதர்களில் ஒருவர். இயேசுவிற்கு பல்வேறு பெரிய சிறிய குழுக்கள் அவருடைய சீடர்களாக இருந்தார்கள். பெரிய மக்கள் கூட்டம், தினமும் அவர் சென்ற இடமெல்லாம் செல்லுகிற மக்கள் கூட்டம். அதற்கு அடுத்து 70 கூட்டம். இந்த 70 சீடர்கள் இயேசு செல்ல வேண்டிய இடங்களுக்கு முன்பாகவே சென்று நற்செய்தியை அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். அதற்கு பிறகு 12 அடங்கிய இந்த திருத்தூதர் குழாம். எனவே இந்த 12 திருத்தூதர்களை இயேசு செபித்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே நற்செய்திகளிலே இந்த 12 நபர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களில் ஒருவர்தான் புனித தோமா. எனவே கிறிஸ்தவம் தோன்றிய முதல் நூற்றாண்டிலேயே இந்தியாவிற்கு வருகை தந்து கிறிஸ்துவை நமது நாட்டிலே அறிமுகம் செய்தவர் புனித தோமா. நான் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுகிற பொழுது சில பேர் என்னிடம் கேட்பார்கள், உங்கள் நாட்டில் கிறிஸ்தவத்திற்கு வயது என்ன என்று கேட்பார்கள். அவர்கள் கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஐரோப்பியா கண்டம் கிறிஸ்தவ கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாடுகள் முழுவதும் கிறிஸ்தவ நாடுகளாக இருந்தன. அங்கு இருப்பவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களானார்கள். ஆனாலும் கூட அவர்கள்
1400 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள்தான். ஆனால் நாம் எவ்வளவு பழமையான கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் கேட்பார்கள், உங்கள் நாட்டில் உங்கள் கிறிஸ்தவம் எவ்வளவு பழமையானது, அதன் வரலாறு என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வது உண்டு, கிறிஸ்தவத்திற்கு என்ன வயதோ அதுவே இந்திய கிறிஸ்தவத்தின் வயது என்று சொல்வேன். அப்படி என்றால் இந்திய கிறிஸ்தவத்திற்கு 2000 வருடங்கள் அதன் வயது. இதனை சுதந்திர இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் ஆவணப்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்தவம் இந்த நாட்டினுடைய மண்ணோடும் மண்ணினுடைய மரபுகளோடும் ஒன்றானது. காரணம், இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவரான தோமையாரே இங்கே வருகை தந்து கிறிஸ்தவத்தை அறிவித்திருக்கிறார். எனவே நமது பண்பாட்டை உள்வாங்கி இயேசுவின் நற்செய்தியை தங்களுடைய வாழ்வின் மூச்சாக கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். எனவே கிறிஸ்தவத்தின் வயது 2000 என்று அவரை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எப்படி இந்திய கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகள் பழமை கொண்டது. நாம் தமிழகத்தில் தமிழக கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் அல்லது தமிழ் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் புனித தோமாவுக்கு மிகவே கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அவர் நற்செய்தியை அறிவித்து இறுதியாக மறை சாட்சியாக மரித்து என்றும் உலக அளவிலே நினைவு கூறப்படுகிற இடமாக இருப்பது தமிழகத்தின் சாந்தோம். எனவே சாந்தோமா, புனித தோமையார் என்று அந்த இடத்திற்கே பெயராக வந்தது. 3 திருத்தூதர்களுடைய கல்லறைகள் மேல்தான் பேராலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. 12 திருத்தூதர்கள் அவர்கள் இறந்து பல இடங்களிலே அவர்கள் வணக்கம் பெறுகிறார்கள். ஆனால் 3 திருத்தூதர்களுடைய கல்லறைகள் மேல்தான் பேராலயங்கள் என்று நிற்கின்றன. ஒன்று ரோமையில் புனித பேதுருவின் கல்லறையின் மேல் இருக்கக்கூடிய இன்றைய வத்திக்கானில் இருக்கக்கூடிய பேதுரு பேராலயம். இரண்டாவதாக ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய சாந்தியாகோ த கொம்போஸ்டெலா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய புனித சந்தியாகப்பர் பெரிய யாக்கோபின் கல்லறை மேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பிரமாண்டமான பேராலயம். மூன்றாவதாக இந்திய நாட்டின் அப்போஸ்தலர் புனித தோமாவின் கல்லறையின் மேல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சாந்தோம் பேராலயம். எப்படி வரலாறு, கிறிஸ்தவ வரலாறு பல இடங்களில் தோன்றியது, அதே முதல் நூற்றாண்டில் நம்முடைய நாட்டிலும் தோன்றியது. நாம் தமிழ் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் 4 நபர்களுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறோம். 4 புனிதர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதிலே முதல் நபர் புனித தோமா. நமக்கு மிகுந்த பெருமை. இயேசுவை நேரில் கண்டு அவரோடு பேசி அவரோடு வாழ்ந்து அவருக்கு சான்றாக நமது நாட்டிற்கு வந்த புனித தோமாவை நாம் கொண்டிருக்கிறோம். எனவே புனித தோமாவும் ஏதோ 12 திருத்தூதர்களிலே சாதாரணமான ஒருவராக இல்லை. முக்கியமான இன்டர்வென்ஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஊடுருவல்களை செய்தவர் அவர். எனவே அவர் இயேசு மரிக்கப் போகிறார், எருசலேம் நோக்கி பயணிக்கிறார் என்பது மற்ற திருத்தூதர்களுக்கு, சீடர்களுக்கு இடராக இருந்தது. ஆனால் நமது அப்போஸ்தலர் புனித தோமா சொன்னார், வாருங்கள் நாமும் போவோம், அவரோடு இறப்போம் என்று சொன்னார். அவர் உயிர்த்த பிறகு இயேசுவே என் கடவுளே, என் ஆண்டவரே என்று அறிக்கையிட்டார். இத்தகைய ஒரு மகத்தான புனிதர். எனவே அவருக்கு நன்றி கூறுகிறோம். அவருடைய அந்திம காலத்தில் இன்றைய தமிழகத்தினுடைய தலைநகரிலே அவர் கிறிஸ்துவை அறிவித்து சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். சின்னமலையிலே அவர் பதித்த தடம், அந்த கற்பாறையிலே அவருடைய கால் பாதம் இன்றும் காணப்படுகிறது. பல திருப்பயணிகள் சென்று பார்க்கிறார்கள்.
எனவே அவர் மறைசாட்சியாக மரித்த புனித தோமா திருத்தலம் இப்பொழுது மைனர் பசிலிக்காவாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே எப்படி புனித தோமாவை நாம் பெற்ற காரணத்தினால் நாம் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக புனித பிரான்சிஸ் சவேரியார். புனித பிரான்சிஸ் சவேரியார் 1500களிலே கோவா வந்து கோவாவிலிருந்து மறைபரப்பு பணியாளராக முதலில் மயிலாப்பூர் இன்றைய சாந்தோம் பேராலயத்திற்கு வந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்து ஜெபித்துவிட்டு மயிலை மாதாவிடம் ஜெபித்துவிட்டு கடற்கரை ஓரமாக வங்காள விரிகுடா கடற்கரை ஓரமாகவே சென்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவர்களாக ஆக்கி கொண்டு கோட்டாறு வரைக்கும் சென்றார். எனவேதான் அவர் கேட்டவரம் கொடுக்கும் கோட்டாத்து சவேரியார் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். அவருடைய கடினமான வாழ்வின் காரணமாக, கடினமான நற்செய்தி பணி வாழ்வின் காரணமாக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்றைய வங்காள விரிகுடா கடற்கரையோரம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் நிரம்பியிருக்கிறது என்றால் அது அவருடைய சாதனை. மூன்றாவதாக, கடற்கரையோரங்களில் தமிழகத்தில் கடற்கரையோரங்களில் மட்டும் இருந்த கிறிஸ்தவத்தை உள்நாட்டிற்கு கொண்டு வந்தவர் நம்முடைய புனிதர் செம்மன் புனிதர் புனித அருளானந்தர். புனித அருளானந்தருடைய மறைசாட்சியத்திற்கு பிறகு அவருடைய மறைசாட்சியத்தின் காரணமாக இன்றைய சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை, விருதுநகர், தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் இந்த பகுதியிலே திண்டுக்கல், திருச்சி என்று கிறிஸ்தவம் பரவியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் புனித அருளானந்தருடைய பணியும் அவருடைய மறைசாட்சியம். அவர் சிவகங்கைக்கு இந்த மரவ நாட்டிற்கு வருகிற பொழுது எந்த வழியாக வந்தார் என்றால் சத்தியமங்கலத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார். எனவே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அவர் வருகை தந்து கும்பகோணம் வழியாக திருச்சி வழியாக பயணித்து அவர் செம்மன் பூமிக்கு வருவதற்கு முன்பாக கோட்டாறு வரைக்கும் புன்னைக்காயல் கிராமம் வரைக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து திரும்புகிற வழியில்தான் அவர் ஓரியூரில் ஆண்டவர் இயேசுவுக்காக மரணிக்கிறார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய வரலாறு, அவருடைய பணிவாழ்வும். அதனால்தான் நம்முடைய மறை மாவட்டம் அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் மறைசாட்சியான புனித பூமி நம்மிடம் இருக்கிறார். மதுரை இறையர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் அவர். காரணம், 38 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் நாம் ஒரு பகுதியாக மதுரை மறை மாவட்டத்தில் இருந்தோம். இந்த 2 மறை மாவட்டங்கள் தவிர்த்து கும்பகோணம் மறை மாவட்டம் அவரை புனித அருளானந்தரை இணை பாதுகாவலராக கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய வாழ்வு. அவர் மறைசாட்சி ஆன பிறகுதான் இங்கே உள்நாட்டுக்குள் கிறிஸ்தவம் வெகுவாக பரவியது. எனவே ஒருவருடைய தாக்கம் பொதுவாக வாழ்கிற காலத்தில் தான் இருக்கும். பல பேர் வாழ்கிற பொழுதும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் செத்து போகிறவர்கள். அதுதான் வரலாறு. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிலையாய் நிற்பவர் யார்? மானம் காத்தோர் மாபெரும் வீரர். அவர்கள்தான் மக்கள் மனதிலே நிலையாக இருக்கிறார்கள். எனவே வாழ்கிற காலத்தில் கோடிக்கணக்கான பேர் வெந்ததை தின்னுட்டு வந்ததை கக்கிட்டு விதி வந்தா சாகிறது. வெந்ததை தின்றது சோறு, அரிசியை வேக வச்சு சோறாக்கி தின்னுட்டு வந்ததை வாயில் வரதெல்லாம் பேசிட்டு விதி வந்தால் சாகிறது. அப்படி கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிற பொழுது சில பேர் தான் வரலாறு படைக்கிறார்கள். அப்படி வரலாறு படைத்தவர்களில் ஒருவர் தான் நம்முடைய புனித அருளானந்தர்.
புனித அருளானந்தர் அவர் 1647 மார்ச் மாதம் 1ஆம் தேதி லிஸ்பனிலே ஸ்பெயின் நாட்டினுடைய தலைநகர் லிஸ்பனிலே அரச குடும்பத்தில் பிறக்கிறார். ஒரு பிரபு குடும்பத்தை சார்ந்தவர். இன்றைக்கும் ஒரு நபர் வரலாற்றில் பிரபு குடும்பத்தை சார்ந்தவரா என்று தெரிய வேண்டும் என்றால் ஜெர்மன் மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும், பிரெஞ்சு ஸ்பானிஷ் மொழிகளிலே ஜான் தே பிரிட்டோ என்று சொல்லுகிறோமே, அந்த என்று வந்தால் ஜெர்மனிலே ஃபோம் என்று வந்தால் அவர்கள் பிரபு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அர்த்தம். எனவே அவருடைய பெயர் என்ன? ஜான் என்பது அவருடைய திருமுழுக்கு பெயர். தே பிரிட்டோ அதுதான் அவருடைய குடும்ப பெயர். தே பிரிட்டோ என்பது பிரபுக்கள் குடும்பம். எனவே பிரபுக்கள் குடும்பத்திலே அவர் பிறந்தவர். அவர் பிறந்து தன்னுடைய 16ஆம் வயதிலே இயேசு சபையிலே துறவியாக இணைந்து 27ஆம் வயதிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அதே ஆண்டு நற்செய்தி பணிக்காக செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்தியா வந்தடைந்தார். அப்பொழுது இருந்த தமிழகத்தின் தென்பகுதி மலைப்பகுதி சேர நாட்டிலே அம்பலக்காட்டிலே தமிழ் கற்று 16 ஆண்டுகள் தமிழகத்தின், நான் சொன்னது மாதிரி சத்தியமங்கலம் தொடங்கி புன்னைக்காயல் வரைக்கும் 16 இடங்களிலே அவர் 16 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். எனவே அவருடைய பெயர் ஜான் தே பிரிட்டோ. ஜான் என்றால் அருள், அருள், அருளானந்து என்று நாம் தமிழிலே மொழிபெயர்க்கிறோம். அவரே தன்னுடைய பெயரை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அருளானந்தர் என்று தன்னுடைய பெயரை தமிழ்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் வாழ்கிற காலத்திலே. அவர் ஏன் அப்படி தமிழ்படுத்தி கொண்டார் என்று சொன்னால், தன்னுடைய இந்த மக்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள. நம்முடைய மதுரை மிஷன் என்று சொல்லப்படுகிற தமிழகத்தினுடைய தென்பகுதிக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தவர்கள் இயேசு சபை துறவிகள். நாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்படி மதுரைக்கு முதல் நபராக மதுரை மிஷனை கொண்டு வந்தவர் ராபர்ட் தே நொபிலி. அவர் தத்துவ போதகர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு யுக்தியை கையாண்டார். இந்த சமூகத்தின் உயர்தட்டு மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிவிட்டால் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களாகிவிடும் என்று அவர் நினைத்தார். அதனால் அவர் இந்து சன்னியாசிகள் போல காவி உடை உடுத்தி கொண்டு பூணில் அணிந்து கொண்டு சமஸ்கிருதம் படித்து கிறிஸ்தவத்தை பரப்பினார். ஆனால் அவர் காலத்திலேயே மற்ற இயேசு சபை குருக்கள் இதன் காரணமாக சாதாரண மக்கள், அந்த உயர்தட்டு மக்கள் தவிர்த்த மற்ற அனைத்து வகுப்பினரும் விடுபட்டு விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்களில் ஒருவராக புனித அருளானந்தர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். எனவே அவர் எப்படி அழைக்கப்பட்டார்? பண்டார சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். காரணம், அந்த உயர்தட்டு வகுப்பினர் தவிர்த்து மற்ற எல்லாரும் பண்டாரங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நாம் எல்லோரும் பண்டாரங்கள். எனவே இந்த பண்டாரங்களின் சுவாமி பண்டார சுவாமி ஆனார். எனவே இப்படி இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பல சலுகைகளை பல வாய்ப்புகளை இழந்த பெரும்பான்மை மக்கள். இந்த பெரும்பான்மை மக்கள் எதனால் இவர்கள் பெரும்பான்மை? எதில் பெரும்பான்மை என்றால் அசுத்த பெரும்பான்மை என்று ஒரு சோசியாலஜிஸ்ட் சமூக அறிவியலார் எழுதுகிறார். எனவே இந்த பெரும்பான்மை மக்கள் அசுத்தமானவர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு புனிதத்தை வழங்குவதற்காக தங்களை இணைத்து கொண்ட இயேசு சபை மறைப்பணியாளர்களிலே முக்கியமானவர் நம்முடைய அருளானந்தர். எனவே தான் அவர் காடு மேடெல்லாம் சென்று இயேசுவை அறிவிக்கிறார். அப்படி அவர் இயேசுவை அறிவிக்கிற பொழுதுதான்
அவருடைய அந்த புனிதம், அவர் தன்னுடைய சிலுவையால் பல இடங்களிலே சிலுவை அவருடைய நெஞ்சுக்கு அருகிலே இருப்பதாக வரையப்பட்டிருக்கிறார். எனவே அந்த சிலுவையை வைத்து, அந்த சிலுவை அவர் கையில் வைத்திருந்த சிலுவை, அவர் காட்டில் பயணித்த பொழுது அவரை எதிர்த்து கடிப்பதற்காக கொல்வதற்காக வந்த புலியை அந்த சிலுவையை நீட்டி விரட்டியிருக்கிறார். அந்த சிலுவை ஐரோப்பாவுக்கு சென்று இப்பொழுது ஓரியூரில் திருத்தலத்தில் இருக்கிறார். எனவே இப்படி சிலுவையின் மாண்பால் கொடூரமான காட்டு விலங்குகளையும் விரட்டக்கூடிய ஆற்றல் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். புல்லூரை நெல்லூராக்கியவர். தடியத்தேவர் என்ற அரசு குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு தொழுநோயாளியை குணப்படுத்தியதன் காரணமாக அவர் கிறிஸ்தவத்தை தழுவிய போது அவர் குறிப்பாக கிறிஸ்தவ ஒழுக்கத்தை, கிறிஸ்தவம் என்பது ஒரு கோட்பாட்டியல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல். எனவே இப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியலை கொண்டது. எனவே அந்த வாழ்வியல் எப்படி என்றால், அதுவரைக்கும் நமது சமூகத்திலே ஒருத்திக்கு ஒருத்தன் என்பதுதான் நியதி. ஒருத்திக்கு ஒரு பெண் ஒரு ஆணைத்தான் திருமணம் செய்ய முடியும். ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நியதி இல்லை. கிறிஸ்தவம் தொடக்கம் முதலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நியதியை கொண்டது, வாழ்வியலை கொண்டது. அதற்கு உயிரை கொடுத்தவர் முதல் நபர், இயேசுவினுடைய முன்னோடி திருமுழுக்கு யோவான், ஜான் த பாப்டிஸ்ட். அதற்கு பிறகு நம்முடைய நாட்டிலே உயிரை கொடுத்தவர் புனித ஜான் தே பிரிட்டோ, நமது அருளானந்தர். எனவே அதன் காரணமாகத்தான் அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்வியல், கிறிஸ்தவ வாழ்வியல் முறையை வலியுறுத்திய காரணத்தினால் அவர் கொலைக்களம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவர் 1693 ஓரியூரிலே, அன்று சாம்பல் புதன், அதனால்தான் இன்றும் ஓரியூருக்கு திரியாத்திரை செல்கிறவர்கள் அதிகம் பேர் புதன்கிழமை செல்கிறார்கள். புதன், சாம்பல் புதன் அன்று அவர் தலை வெட்டப்பட்டது. அவருடைய உடம்பு அது மரியாதையாக புதைக்கப்படக்கூட இல்லை. அது காட்டு பறவைகளுக்கு, வானத்து பறவைகளுக்கு இரையாக போடப்பட்டது. அவர்கள் வெட்டப்பட்ட தலை சுழன்று 10 நாட்கள் அவரை கொன்ற பாவத்திற்காக வானமே அழுதது. அதனால் ஓரியூர் மண் செம்மண்ணாக மாறியது. எனவே இத்தகைய வரலாறுக்கு சொந்தக்காரர் நம்முடைய புனித அருளானந்தர். அவர் 9ஆம் பயஸ் அவர்களால் அருளாளராக உயர்த்தப்பட்டார். 12ஆம் பயஸ் அவர்களால் 22/6/1947 நம் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக புனிதராக உயர்த்தப்பட்டார். எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்த காரணத்தினால்தான் அவர் இன்றும் எல்லோராலும் போற்றப்படுகிற, குறிப்பாக நமது செம்மண் மறைமாவட்டம் போற்றி புகழ்ந்து வணங்கி பின்பற்ற விரும்புகிற ஒரு புனிதராக இருந்தார். இவரை பற்றி பேசுகிற பொழுது முதலிலே இவர் யார்? இவர் ஒரு நற்செய்தியாளர், நற்செய்தியை அறிவிப்பதற்காக வந்தவர். இந்த நற்செய்தி என்றால் என்ன? நல்ல செய்தி. இது பற்றி முதல் வாசகம் எசையா நூல் 52:7-8 ஆகிய வசனங்கள் மிக அழகாக சொல்கின்றன. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை அறிவிக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன என்று சொல்கிறார். இந்த பகுதிக்கு ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கிறார். யூதர்களுடைய வரலாறு ஒரு அடிமை வரலாறு என்று சொல்வார்கள். அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அவர்கள்
கிமு 1650 எகிப்திலிருந்து மோயிசன் வழியாக விடுதலை பெறுகிறார்கள். அதற்கு பிறகு தாவீது மன்னன் ஒரு பேரரசை, யூத பேரரசை நிறுவுகிறான். சாலமோன் மிக அமைதியான ஒரு நாடாக அதனை ஆட்சி செய்கிறான். அவனுடைய மகனுக்கு பிறகு அது இரண்டாக பிரிகிறது. வடக்கு நாடு, தெற்கு நாடு என்று பிரிகிறது. அதற்கு பிறகு அவர்கள் இரண்டாவது முறையாக அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். 721 சிரிய அடிமைத்தனம். மூன்றாவதாக பபிலோனிய அடிமைத்தனம் கிமு 584. எப்படி அவர்கள் பபிலோனியாவில் அடிமைகளாக இருந்த பொழுது எசையா எழுதுகிறார், நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் விடுதலை தரும் செய்தியை பறைசாற்றும். அவர்கள் எதிர்பார்த்திருந்த செய்தி என்ன என்றால், ஜெரோஸ் மன்னன் அவன் இவர்களுக்கு விடுதலை என்ற செய்தியை கொடுப்பான் என்ற நம்பிக்கை. அதனை அறிவிக்க வருகிறவன் இருக்கிறானே, அவன்தான் நற்செய்தியாளன். அந்த நற்செய்தியை கொண்டு வருகிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை! நான் இறையியல் பேராசிரியர். நான் யோசித்து பார்ப்பது உண்டு, ஏன் நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் அழகானவை என்று எசையா குறிப்பிடுகிறார். அதையே புனித பவுலும் அவருடைய திருமடலிலே குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டு வைத்தியர்கள்ட்ட நோயின்னு போனீங்கன்னா கையை நீட்டும்பாங்க. கையை நாடி பிடிச்சி பார்த்துட்டு என்ன நோய் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ டாக்டர்கள்ட்ட போனீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? காலை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எம்புட்டு சுகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத காலு சொல்லிடும். காலு கருப்பை, கண்ணங்கரையர்னு எரிஞ்ச கட்டை மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் புழுத்து அழுகி தொங்குச்சு அப்படின்னா பெரிய நோயாளின்னு அர்த்தமாயிரும். 60 வயதிலேயும் பாதம் அழகாக இருந்தது என்றால் அவன் சுகமான ஆள், நல்ல மனிதன் என்ற அர்த்தம். அதனைத்தான் சொல்லுகிறார், நற்செய்தியை அறிவிக்க வருவோரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை. நல்லதை சொல்லி நல்லபடியாக நல்ல வாழ்க்கை வாழ்பவர்கள் வெகுகாலம் வாழ்வார்கள். அவன்தான் நற்செய்தியாளன். அத்தகைய நற்செய்தியாளனாக புனித அருளானந்தர் நம்முடைய மண்ணுக்கு வருகிறார். அவர் ஆற்றிய பணியின் காரணமாக அவருக்கு எதிர்ப்பு வருகிறது. அவரை கொன்று விடுவார்கள் என்ற பயத்தில் இயேசு சபை தலைவர்கள் திரும்பி போர்ச்சுகலுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் மனிதன் அங்கே நிறைவடையவில்லை. அரச குடும்ப வாழ்க்கை, சாப்ளின் ஆஃப் கிங் அண்ட் குயின் இருந்திருக்கலாம். ஆனால் திரும்ப வந்து விடுகிறார். ஆனால் அதனால் தான் என்றும் நினைவு கூறப்படுகிறார். திரும்ப அனுப்பப்பட்டவர் அங்கே இருந்திருந்தால் என்று நம்மால் நினைவு கூறப்பட மாட்டார். இதற்கு காரணம் என்ன? இன்றைய நற்செய்தி யோவானிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறவன் தன்னை இழந்து விடுகிறான். தன் உயிரை இழப்பவனோ தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான் என்று சொல்லுகிறார். இதுக்கு 2 செய்தி இருக்கிறார். ஒன்று ஆன்மீக செய்தி, இன்னொன்று உளவியல் செய்தி. ஆன்மீக செய்தி, இந்த உயிரை இறைவனுக்காக, இயேசுவுக்காக இழப்பவர்கள் என்றும் வாழ்வார்கள். காரணம், கடவுள் என்றும் வாழ்கிறவர். அதனால்தான் தன்னை விடுதலை பயண நூல் 13:14 அவர் சொல்லுவார், இருக்கிறவராக இருப்பவர் நாமே, வாழ்வின் கடவுள் தான் என்பதனை அழகாக சொல்கிறார். எனவே கடவுள் வாழ்கிறவர், வாழும் கடவுள். இயேசு ஆண்டவரும் யோவான் நற்செய்தி 10:10 நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதனை மிகுதியாக பெற்றுக்கொள்ளவும் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். எனவே யார் வாழ்வின் கடவுளுக்காக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சாவில்லை, அவர்கள் என்றும் வாழ்கிறார்கள். அதனால்தான் புனித பவுல் சொன்னார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. நான் வாழ்வது எனக்கு மகிழ்ச்சியே, ஆனால் சாவது ஆதாயமே என்று சொன்னார். காரணம், நம்முடைய இறப்பு சடங்கிலே சொல்லுகிறோம், இறப்பவர்கள்
தனியாக தனிநபராக ரோசி, ஆரோக்கியம், அந்தோனியம்மா என்று தனிநபராக சாகவில்லை, கிறிஸ்துவின் சீடராக சாகிறார். எனவே கிறிஸ்துவின் சீடராக சாவதால் அவர் வாழ்கிறார். எனவே தான் கடவுளில் வாழ்கிறவர்கள், கடவுளுக்காக வாழ்கிறவர்கள், கிறிஸ்து மைய வாழ்வு இன்றைய தலைப்பு. எனவே கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக வாழ்வது, தன்னுடைய புகழுக்காக அல்ல, பணம் சேர்ப்பதற்காக அல்ல, அல்லது தன்னுடைய இனபந்துக்களுக்கு உதவி செய்வதற்காக அல்ல, ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக வாழ்கிறவர்கள் இறந்தாலும் வாழ்வார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், வாழ்கிற பொழுது என்னில் விசுவாசம் கொண்டிருப்போர், நம்பிக்கை கொண்டிருப்போர் இறப்பினும் வாழ்வர். காரணம், அவர்கள் வாழ்கிற ஒரு நபரில், வாழ்கிற இறைவனில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் வாழ்வார்கள். எனவே புனித அருளானந்தர் அவரிலே நம்பிக்கை கொண்டிருந்தார், அதனால் அவர் வாழ்கிறார். இன்னும் குறிப்பாக வாழ்கிற பொழுதே ஒருவர் தனக்காக வாழ்ந்தால் அவர் தன்னை இழந்து விடுகிறார். காரணம் என்ன? ஐயையோ, நோய் வந்துருமோ, விபத்து வந்துருமோ, சாவு வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கிறவர்கள் ஏற்கனவே செத்து போனவர்கள். அவர்கள் வாழ்வதில்லை, செத்துக்கொண்டே வாழ்கிறார்கள். அதனால் தான் ஷேக்ஸ்பியர் சொன்னார், the coward dies 100 times before he dies. ஒரு கோழை, வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பயப்படுகிற கோழை, அவன் 1000 முறை செத்து போகிறான் அவன் சாவதற்கு முன்பாக. ஆனால் வீரர்கள் ஒரு முறை சாகிறார்கள், ஆனால் அவர்கள் சாகவில்லை, அவர்கள் இந்த உலகை கடந்து வாழ்கிறார்கள். 1986 நான் பொறுப்பட்டம் பெற்றேன். 87 அப்பொழுதிருந்த மதுரை பேராயர் அவர்கள் சென்னைக்கு மாற்றப்பட்டார்கள். அப்பொழுது நான் அவருடைய செயலாளர். அந்த ஆண்டு ஓரியூர் திரியாத்திரை, அப்பொழுது 2 மறை மாவட்டங்கள், பெரிய மறை மாவட்டம், எனவே நிறைய குருக்கள். அப்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டர், மறைமாவட்ட நிர்வாகி தந்தை T.S. ஹூஸை திருப்பலி வைத்தார். என்னை மறையுரையாற்ற சொன்னார். எனக்கு நினைவு இருக்கிறது, புனித அருளானந்தர் வீர விசுவாசி, அவரை பாதுகாவலராக கொண்டுள்ள நாமும் வீர விசுவாசிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று 38 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அறைகூவல் விடுத்தது எனக்கு நினைவிருக்கிறார். எனவே அதுதான் என்று நமக்கும், நாம் வாழுகிற பொழுது பயந்து பயந்து கோழைகளாக 100,000 முறை சாகாமல் ஒரு முறை வீரத்தோடு சாகிறோம் என்றால் நாம் என்றும் வாழ்வோம். தமிழிலே புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார். அது புனித அருளானந்தருக்கு மிகவும் பொருந்தும். எனவே இயேசு ஆண்டவருடைய தன் மீட்பரின் வழியில் சென்றவர் புனித அருளானந்தர். அவர் எவ்வாறு மிக அழகாக பாதை வகுத்து சென்றிருக்கிறார். அதனால் நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே புனித அருளானந்தருக்கு நாம் நன்றி கூறுகிற இந்த நாளிலே அவர் போல கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ, கிறிஸ்துவை அறிவிக்க, கிறிஸ்துவுக்காக தேவைவரின் உயிரையும் கொடுக்க நாம் தயாராக வேண்டும். வாழும் பொழுது வீர கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். அப்படி அவர் போல வீரத்தோடு, தைரியத்தோடு, உறுதியோடு கிறிஸ்துவை அறிவிக்க, கிறிஸ்துவாக வாழ, கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்துக்களாக வாழ இறைவன் அருள் புரிய, இயேசு ஆண்டவர் தனது அருளை நம்மேல் பொழிய, அந்த அருளை நமது பாதுகாவலர் புனித அருளானந்தர் நமக்கு பெற்றுத்தர இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து, நமக்காகவும் நம் மறை மாவட்டத்திற்காகவும் இந்த 2 மாவட்டங்களில் வாழ்கிற அனைத்து நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் மன்றாடுவோம். ஆமென்.